நீங்க ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்க, அவர் வந்து பதிலுக்கு உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறாரு. அந்த செக் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு இன்சபிஷியன்ட் ஃபண்ட்ஸ். இப்போ நீங்க எந்த இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரகாஷ் சிம்மன்லால் சேத்துங்கிறவர் வந்து கியூர் லலித் பாய் ராஜ் போபட் அப்படிங்கிறவருக்கு வந்து 39 லட்ச ரூபாய் கடனா கொடுத்திருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, பதிலுக்கு ஒரு 4 செக்கை வந்து கொடுத்திருக்காரு கடனை வந்து திருப்பி கட்டுற விதமா. கடன் கொடுத்தவர் வந்து மும்பைல இருக்க அவரோட பேங்கோட பிரான்ச்ல வந்து டெபாசிட் பண்றாரு. 4 செக்குமே வந்துட்டு செப்டம்பர் மாசமே வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு இன்சபிஷியன்ட் ஃபண்ட் அப்படிங்கறதுனால. இவர் என்ன பண்ணிருக்காரு, இவரோட ஆக்சுவல் பேங்க் பிரான்ச் எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. லோவர் கோர்ட் வந்து இவரோட கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, இவர் மும்பைல தானே செக் வந்து டெபாசிட் பண்ணாரு, இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு வியூல வந்து அந்த கேஸ வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இவர் வந்து அப்பீலுக்கு ஹைகோர்ட் போறாரு. ஹைகோர்ட் லோவர் கோர்ட்டோட டெசிஷனை வந்து அப்பீல் பண்ணிடுறாங்க. பதிலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, செக்ஷன் 142 கிளாஸ் 2A ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்து பிளேஸ் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் செக் ஃபார் கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா, the payee bank is determinative of jurisdiction. அவர் அந்த பேயோட பேங்க் எங்க இருக்கோ அதுதான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன். வித்தின் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தான் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லோவர் கோர்ட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் மேக் பண்ணி திருப்பி இந்த கேஸை வந்து விசாரிக்க சொல்லி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.